Ravis and welcome back. AllRoundTamizha. Hey guys, in the video marQ 22-inch VA panel la vanda monitor பத்தி பாப்போம். Box contents and installation பத்தி வீடியோ எண்ட்ல பாப்போம். இது என்னோட after 5 days usage அப்புறம் பண்ற ரிவ்யூ. டிஸ்ப்ளே ஓட குவாலிட்டி எப்படி இருக்கு, இன்பில்ட் ஸ்பீக்கரோட சவுண்ட் எப்படி இருக்கு, கலர்ஸ் அண்ட் வியூவிங் ஆங்கிள்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு இந்த மானிட்டரை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். So get into the video. First இந்த டிஸ்ப்ளேல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு 22-inch full HD பேனல். கரெக்டா சொல்லணும்னா 21.45 inches, அதாவது 54.5 cm. 16:9 ஆக்செப்ட் ரேஷியோல டிசைன் பண்ணிருக்காங்க. இதுல 16.7 மில்லியன் கலர்ஸ் வரை பார்க்கலாம் இந்த டிஸ்ப்ளேல. இங்க ரெசல்யூஷனை பத்தி பாத்தீங்கன்னா 1920x1080. இந்த மானிட்டரோட மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட்டை பத்தி பாத்தீங்கன்னா 75 Hz வரை போகும். இது கேமிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க ஐ ப்ரொடெக்ஷனுக்காக லோ ப்ளூ லைட் டெக்னாலஜி இருக்கு. அண்ட் இந்த டிஸ்ப்ளே மேல ஆன்டி கிளேர் கோட்டிங் இருக்கு. இது உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷ் லுக் தரும். லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் டிஸ்டர்பா இருக்காது. இந்த பேனல் நல்லா ஸ்லிம்மாவே இருக்கு. இதோட திக்னஸ் ஒரு பென் சைஸ்ல இருக்கு. இதுல வீவிங் ஆங்கிள் நல்லாவே இருக்கு. இதுல லெஃப்ட் ரைட் மேல கீழே எல்லா டைரக்ஷன்லயுமே நல்ல விசிபிளாவே இருக்கு. இங்க ஸ்கிரீன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு -5 டிகிரில இருந்து +15 டிகிரி வரை நீங்க டில்ட் பண்ணிக்க முடியும். ஸ்பெஷலா கேமிங்காக இங்க 2 விதமான கிராஸ் ஹேர் ரெட் அண்ட் கிரீன் கலர்ல இருக்கு. இது நீங்க கேம் ஆடும்போது ஷூட்டிங்ல எய்மிங்க்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் இதோட OSD மெனுல பேசிக்கா இருக்க வேண்டிய எல்லா விதமான செட்டிங்கும் இருக்கு. அண்ட் கனெக்டிவிட்டி போர்ட்டை பற்றி பார்த்தோம்னா VGA அண்ட் HDMI 2 போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. சேம் டைமில் 2 டிவைஸை கனெக்ட் பண்ணி OSD மெனுவில் சிக்னல் சோர்ஸ் போய் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் இன்பில்டாக 2 ஸ்பீக்கர் இருக்குது. HDMI கேபிளில் நீங்கள் இன்புட் கொடுக்கும்போது ஆடியோ தானாகவே அதில் அவுட் ஆகிடும். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 2 3W ஸ்பீக்கர் இருக்குது. டோட்டலாக 6W ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். இதோட சவுண்டு குவாலிட்டி ஒரு லவுடான மொபைலில் வந்து எந்த அவுட்புட் கிடைக்குமோ அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஒரு அமைதியான ரூமில் ஓகேவாக இருந்தது. ரொம்ப லவுடான சவுண்டை எதிர்பார்க்க முடியாது. பட் 6W ஸ்பீக்கருக்கு இது கம்மியான சவுண்டு தான். அப்புறம் இந்த பவர் பட்டன் ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன். OSD மெனுவும் டபுள் ஆகும். இந்த பட்டன்ஸ் எல்லாமே நல்லா கிளிக்கியாக இருந்தது. இந்த மானிட்டரோட ரைட் சைடு பாட்டமில் பவர் இண்டிகேஷன் லைட் இருக்குது. இது ஆனில் இருக்கும்போது ப்ளூ கலர்லையும் வித்தவுட் கனெக்ஷனில் ரெட் கலரில் இருக்குது. நெக்ஸ்ட் இதோட பில் குவாலிட்டியை பற்றி பார்த்தோம்னா சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். டச் பண்ணும்போது ஒரு ப்ரீமியமான ஃபீலை தருது. எஸ்பெஷலி இது மேட் ஃபினிஷ்ன்றதுனால பார்க்கவும் சூப்பராக இருக்குது. அண்ட் ஃபைனலாக இதோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டாலேஷனை பற்றி பார்க்கலாம். பாக்ஸ் உள்ள பவர் கேபிள் இருக்குது. அப்புறம் ஸ்டாண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாண்டுக்கான ஒரு பேஸ் இருக்கு. இது பிளாக் அண்ட் ஒயிட் கலர் வேரியன்ட்ன்றதுனால இது ஒயிட் கலர்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் யூசர் மேனுவல் HDMI கேபிள்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட மானிட்டர் இருக்கு. இதோட இன்ஸ்டாலேஷன் சிம்பிளாக தான் இருந்துச்சு. மானிட்டரை வால் மவுண்ட்டும் பண்ணிக்கலாம், நம்ம ஸ்டாண்ட்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸில் வால் மவுண்டபிள் ஸ்டாண்ட் எதுவும் கொடுக்கல, என்னன்னா நம்ம தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்டெம் ஸ்டாண்டை மானிட்டரோட பேக் சைடில் இந்த மாதிரி லாக் பண்ணுங்க. அண்ட் பாக்ஸில் வந்து இந்த ஸ்க்ரூவை கரெக்டாக டைட் பண்ணுங்கள் ஸ்க்ரூ டிரைவரை வச்சு. பேக்கில் 3 ஸ்க்ரூ வருது, நமக்கு 2 தான் யூஸ் ஆகும். அண்ட் 2 ஸ்க்ரூவையும் டைட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஸை வச்சு ஒரு ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த லாக்கிங் சிஸ்டம் ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு. அண்ட் ஃபைனலாக பவர் கேபிள் அண்ட் இன்புட் கேபிளை ஃபிக்ஸ் பண்ணி ஆன் பண்ணுங்கள். அவ்வளோதான், என்ஜாய். ஸோ அவ்வளோதான் கைஸ். என்னை பொறுத்தவரை இந்த மானிட்டர் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. இது மேக்ஸிமம் பேசிக்காக யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகிடும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். Until we meet again in a new video, it's me Ravisan from AllRoundTamizha. Have a nice day. Bye.